عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் பேரருளாலும் கிருபையினாலும் நாம் ஆலிமா வகுப்பினுடைய பாடத்தில் மின்ஹாஜுல் அரபியா பாகம் 2 படித்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் இன்று பாடம் 8 நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 8வது பாடம், 9வது பாடம், 10வது பாடம், 11வது பாடம், இந்த பாடங்களில் எல்லாம் வினை சொற்களை பற்றியான வார்த்தைகளை அமைத்து வினை சொற்களை விளக்கும் பாடங்களை உங்களுக்கு தருகின்றார்கள். மின்ஹாஜுல் அரபியா பாகம் 1லும் நாம் பெயர் சொற்களை மட்டுமே படித்திருப்போம். பாகம் 2லும் ஏறத்தாழ 7 பாடங்கள் வரையிலும் பெயர் சொல்லை படித்திருப்போம். பெயர் சொல்லை வைத்து வாக்கியங்கள் அமைக்கப்படுவதை நாம் படித்திருப்போம். அதே நேரத்தில் வினை சொற்களை இப்போது நாம் புதிதாக படிக்கின்றோம். வினை சொல் அப்படிங்கிறத நாம் மீசானில் படிச்சிருப்போம், அஜினாஸில் படிச்சிருப்போம், சஞ்சானியில் படிச்சிருப்போம், அது மாதிரி அவாமிலில் படிச்சிருப்போம், ஹிதாயத்து நஹு, கத்ருன்னதா, ஷர்ஹுமியுத் ஆமில், இது போன்ற புத்தகங்களில் இஸ்மையும் படிப்போம், ஃபியாலையும் படிப்போம். ஆனால் ஃபியாலை பற்றி ரொம்ப அதிகமாக படிப்போம். மின்ஹாஜில் இஸ்மை பற்றி அதிகமாக படிப்போம், ஒத்த வார்த்தைகளை தான் அதிகமாக படிப்போம். ஃபியாலை பற்றி குறைவாக படிப்போம். இப்போ ஃபியாலினுடைய பாடத்தை தொடங்குகின்றார்கள். இந்த ஃபியாலினுடைய பாடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நீங்கள் சர்ப்புகள் செஞ்சு பார்க்கணும். எப்படி அப்படின்னா, ஃபஅல என்பதை எப்படி நம்ம சர்ப்பு செஞ்சோமோ அது மாதிரி இங்கே சொல்லப்படுகின்ற வினை சொற்களை நீங்கள் சர்ப்பு செய்யணும். ஃபஅல என்பது வினைச்சொல், அது மாதிரி வரக்கூடிய ஸஹப வினைச்சொல். இப்போ இஸ்முக்கும் ஃபியாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம விளங்கிக்குவோம். இஸ்முன்னு சொன்னால் பெயர் சொல். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் பெயர்கள் இருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குமான பெயருக்கும் பெயர் சொல் தான் சொல்லுவோம். மனுஷனுக்கு வைக்கப்படுற பேருக்கு மட்டும் பெயர் சொல் நினச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு லைட்டுன்னு இருக்குது, பெயர் சொல். வானம் பெயர் சொல், பூமி பெயர் சொல், மண் பெயர் சொல், மீன் பெயர் சொல், தொப்பி பெயர் சொல், 8 மணி பெயர் சொல், 10 மணி பெயர் சொல், அது மாதிரி ஒயர் பெயர் சொல், பேப்பர் பெயர் சொல். உலகத்தில் எது எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே பெயர் சொல் தான். அது எல்லாமே என்னதாங்க, இஸ்மு தான். சரிங்களா? அந்த இஸ்முலேயும் ஒருமை, இருமை, பன்மை இருக்கும். சரிங்களா? அடுத்து வினைச்சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை குறித்து சொல்வதற்கு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல் ஒன்று நடந்ததாக இருக்கலாம், அல்லது நடக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அந்த செயலை ஏவக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அந்த செயலை தடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒன்று செயல் நடந்திருக்கும், அல்லது நடக்கிறதுக்கு இருக்கும், அல்லது அந்த செயல் ஏவப்படுறதுக்கு இருக்கும், அல்லது விளக்கப்படுறதுக்கு இருக்கும், அல்லது ஏவப்பட்டதாக இருக்கும், அல்லது விளக்கப்பட்டதாக இருக்கும். வினை சொல்ல நல்லா விளங்கி வைக்கணும். ஏன்னா குர்ஆனில் வினை சொற்கள் என்பது அதிகமாக இருக்குது. அம்ரு ஏவக்கூடிய வினை சொல்லும், நஹி தடுக்கக்கூடிய வினை சொற்களும் குர்ஆனில் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. அப்போ வினை சொற்களை நாம் நல்ல முறையில் நாம் விளங்கணும். ஒரு வினை சொல் நாம் கொடுத்துட்டோம்னு சொன்னால், மாலி உதாரணத்துக்கு மாலின்னு சொன்னால் இறந்த கால வினைச்சொல், கடந்த கால வினைச்சொல்லை தான் நம்ம மீசானில் அசலான வினைச்சொல்லாக நாம் படிச்சிருப்போம். அப்படி அசலான வினைச்சொல்லாக ஒரு சொல்லை உங்கள்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னால், அந்த வினைச்சொல்லை மாற்று வடிவங்களில் நாம் சர்ப்பு செஞ்சு பார்க்கணும். மீசான் பாடத்தை உங்களுக்கு நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். சர்ப்பு செய்யணும். சர்ப்பு செஞ்சால் தான் நமக்கு தேவையான அர்த்தம் கிடைக்கும். அப்போ அந்த ஃபியாலி எங்கெல்லாம் எப்படி வந்தால் என்னென்ன அர்த்தம் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். பாருங்கள், வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னு சொன்னால் செயலை குறிக்கும் சொல், அதான் வினைச்சொல். இறந்த காலம், இறந்த காலம் அப்படிங்கிறத விட கடந்த காலம் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஃபிஅலுல் மாதி, ஃபிஅல் அப்படின்னு சொன்னால் வினை, செயல். மாதி கடந்த காலத்தின் வினை. சொல் அப்படிங்கிறத நாம் தமிழில் இங்கே கொண்டு வருவோம். சரிங்களா? கடந்த காலத்தின் வினை சொல், கடந்த காலத்தின் வினை சொல். ஹரஜ.
வெளியே சென்றான். பாருங்கள், ஹரஜ வெளியே சென்றான். இப்போ வெளியே சென்றான் என்பது இஸ்மா, ஃபியலா, ஹர்ஃபா, பெயர் சொல்லா, வினை சொல்லா, இணைச்சொல் எழுத்தா அப்படின்னு கேட்டால் இது வினைச்சொல். ஏன் வினைச்சொல் அப்படின்னா இது ஒரு செயலை அறிவிக்கிறது. இது எது அறிவிக்கிறது? ஒரு செயலை அறிவிக்கிறது. என்ன செயலை அறிவிக்கிறது? சென்றான் என்கின்ற செயல். செல்வதுங்கிறது ஒரு செயல் தான், நடக்கிறதுங்கிறது ஒரு செயல் தானே. இப்போ இந்த சென்றான் என்கின்ற செயலை இது அறிவிப்பதினால் இது வினைச்சொல். இப்போ இது மாலி. சென்றான், போயிட்டான், இனி போகிறதில்ல, என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான்னு சொன்னால் ஒருத்தன்ட்ட கேட்குறான், அப்துல்லா எங்கப்பா? அப்துல்லா அப்படியே போயிட்டானே சுத்து, போயிட்டான் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, சென்ற காலமாக ஆயிடுச்சு இல்லையா? போவான் என்று சொன்னால் வருங்காலம். போ அப்படின்னு சொன்னால் ஏவுறது, போகாத அப்படின்னா தடுக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த மாலியை நீங்கள் சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். இந்த மாலியை சர்ஃப் செய்வீங்க. எப்படி சர்ஃப் செய்கிறதுனா எப்படிங்க? முதல்ல இது என்னன்னு பார்க்கணும். மாலி மாரூஃப் முஸ்பத். இது என்னது? இது மாலி மாரூஃப் முஸ்பத். கடந்த காலத்தில் செயல் நடந்து செய்தவர் அறியப்பட்ட வினைச்சொல். ஃபஅல மாதிரி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வசன்களை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். வசனுன்னு சொன்னால் எந்த வார்த்தையினுடைய அமைப்பில் இருக்குங்கிறது தான் வசன். ஃபஅல, ஹரஜ. எப்படி வசனை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதனுடைய ஹரக்கத்துகள் ஒரே மாதிரி இருக்கும். ஹாவுல ஃபத்தஹு, ஃபாவுல ஃபத்தஹு, ராவுல ஃபத்தஹு, ஐனில் ஃபத்தஹு, ஜீமில் ஃபத்தஹு, லாமில் ஃபத்தஹு. எனவே ஹரஜ என்பது ஃபஅல மாதிரி இருக்குது. ஹரஜ என்ன வசனு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டால், வசனுன்னு சொன்னால் எதனுடைய அமைப்பை போன்று இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம படிச்சிருக்கிறோம் ஃபஅல அமைப்பில் இருக்குது. அப்போ ஃபஅல அமைப்பில் இது இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபஅல அமைப்பில் எப்படி மாற்று சொற்கள் வருமோ அதே மாதிரி தான் இந்த ஹரஜவை நம்ம மாற்றணும். சரிங்களா? இப்போ இரண்டு ஆண், இப்போ ஃபஅலவுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் செய்தான்னு அர்த்தம். இப்போ ஹரஜவுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஆண் வெளியேறினான்னு அர்த்தம். அப்போ ஃபஅலவில் என்ன சீகா இருக்குமோ அதே சீகா ஹரஜவில் இருக்கும். சீகத்துல் வாஹிதுல் முதக்கரில் காயிபி மினல் மாலியல் மாரூஃபில் முஸ்பத்தி வல்லமீர் ஃபீஹான் படிக்குமா இல்லையா? அதே சீகா இங்கே இருக்கும். இப்போ இந்த ஹரஜவை இருமையாக அந்த ஃபஅலவை இருமையாக மாற்றணும்னு சொன்னால் ஃபஅலான்னு படிப்போம். என்ன படிப்போம்? சஅலா. அப்போ ஹரஜா அவர்கள் இருவரும் வெளியேறினார்கள். பன்மையாக மாற்றோம்னா சஅலூன்னு படிப்போம். அப்போ ஹரஜு பாலர்கள் வெளியேறினார்கள். இப்படி நீங்கள் என்ன செய்வீங்க? இதில் மாலி மாரூஃப் முஸ்பத்தில் 14 சர்ஃபு, மாலி மாரூஃப் மன்ஃபியில் 14 சர்ஃபு, மாலி மஜ்ஹூல் முஸ்பத்தில் 14 சர்ஃபு, மாலி மஜ்ஹூல் முஸ்பத்தில் 14 சர்ஃபு. 4 வகை இருக்குது. 4யும் 14 சர்ஃபு இருக்குது. அப்போ அந்த அமைப்பில் இதை மாற்றி படிப்பீங்க. உதாரணமாக ஹரஜ ஹரஜா ஹரஜு, ஹரஜித் ஹரஜ்ன ஹரஜித்த, ஹரஜித்த ஹரஜித்துமா ஹரஜித்தும், ஹரஜிதி ஹஜரத்துமா ஹரஜித்துன்னு, ஹரஜித்து ஹரஜ்னா. அப்போ ஹரஜா அவன் ஒரு ஆண் வெளியேறினான், ஹரஜா அவர்கள் 2 ஆண்கள் வெளியேறுவார்கள், ஹரஜு அவர்கள் பல ஆண்கள் வெளியேறுவார்கள். ஹரஜத் நீ அவள் ஒரு பெண் வெளியேறினாள், ஹரஜத்தா அவர்கள் 2 பெண்கள் வெளியேறினார்கள், ஹரஜ்னா அவர்கள் பல பெண்கள் வெளியேறினார்கள். ஹரஜத்த நீ ஒரு ஆண் வெளியேறினாய், ஹரஜத்துமா நீங்கள் 2 ஆண்கள் வெளியேறினீர்கள், ஹரஜத்தும் நீங்கள் பல ஆண்கள் வெளியேறினீர்கள், ஹரஜத்தி நீ ஒரு பெண் வெளியேறினாய், ஹரஜத்துமா நீங்கள் 2 பெண்கள் வெளியேறினீர்கள், ஹரஜத்துன்ன நீங்கள் பல பெண்கள் வெளியேறினீர்கள், ஹரஜத்து நான் வெளியேறுவேன், நான் வெளியேறினேன், ஹரஜ்னா நாங்கள் வெளியேறினோம். அப்போ இது எல்லாமே மாலி மாரூஃப் முஸ்பத். மாலி மாரூஃப் மன்ஃபியா சர்ஃப் செய்யுங்கன்னு சொன்னால் மா ஹரஜ மா ஹரஜா மா ஹரஜு மா ஹரஜித் மா ஹரஜித் அப்படி. அப்போ மஜ்ஹூலா சர்ஃப் செய்யுங்க, ஹுரிஜ ஹுரிஜா ஹுரிஜு ஹுரிஜத் ஹுரிஜா அப்படி. அப்புறம் மஜ்ஹூலில் சர்ஃப் செய்யுங்கன்னா மா ஹுரிஜ மா ஹுரிஜா. இப்போ அதனுடைய முஸ்தக்பில் எடுங்கன்னு சொன்னால் முஸ்தக்பில் எப்படி எடுக்குங்கிறத பின்னாடி பாடத்தில் நாம் படிப்போம். வணங்குதுல முஸ்தக்பில் எப்படி வரும் அப்படிங்கிறத பின்னாடி படிக்கும்போது முஸ்தக்பிலில் சர்ஃப் செய்யுங்கன்னு சொன்னால் யஹ்ருஜு யஹ்ருஜா யஹ்ருஜு அப்படின்னு படிப்போம். வணங்குதுல. அப்போ அம்ரில் சர்ஃபிங்கன்னா யஹ்ரஜில் யஹ்ரஜில் யுஹ்ரஜ், நஹீல சர்ஃபிங்கன்னா லா தஹ்ருஜ் லா யஹ்ருஜ் லா யுஹ்ரஜ் அப்படின்னு சொல்லி சர்ஃபுகள் மாறும். அப்போ சர்ஃபுகள் மாற மாற அர்த்தங்களும் மாறும். சரிங்களா? எல்லாமே அதே மாதிரி தான். அதே மாதிரி ஸஹப சென்றான், ஸஹப சென்றான், வெளியேறினான் சென்றான், ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது.
வெளியேறதுன்னு சொன்னால் ஒரு அறையிலிருந்து வெளியேறுவது, ஒரு ரூமில் இருந்து, கிளாஸ் ரூமில் இருந்து, டாய்லெட்டில் இருந்து வெளியேறணும்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹரஜ. சென்றான் அப்படின்னு சொன்னால் ஒரு பொது இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இப்போ இங்கேருந்து பள்ளியாசலில் இருந்து மதரசாவுக்கு போகிறது. சரிங்களா? ஜஹபனா சென்றான்னு அர்த்தம், ஹரஜனா வெளியேறினான்னு அர்த்தம். ஜலச உட்கார்ந்தான், அவன் ஒரு ஆண் உட்கார்ந்தான். இப்போ செயலை தெரிவிக்கிறது. சென்றான்ங்கிறதும் செயலை தெரிவிக்கிறது, உட்கார்ந்தான் அப்படிங்கிறதும் எதை தெரிவிக்கிறது? செயலை தெரிவிக்கிறது. சரிங்களா? உட்கார்ந்தான். அஸ்ஸஃப் வகுப்பு, அஸ்ஸஃபு வகுப்பு. சரிங்களா? இப்போ வகுப்பு அப்படிங்கிறது பெயர் சொல், வகுப்புங்கிறது என்னது? பெயர் சொல். செயலை அறிவிக்கிறதா கேட்டால் இல்லை. சரிங்களா? வகுப்பு பெயர் சொல். கரஅ படித்தான், கரஅ படித்தான். படித்தான் என்பது செயலை அறிவிக்கிறது, எனவே இது ஃபியாலு. கதப எழுதினான், செயலை அறிவிக்கிறது, எனவே ஃபியாலு. எப்படிப்பட்ட ஃபியாலு? முஸ்தக்பிலான ஃபியாலு. எப்படிப்பட்ட ஃபியாலு? முஸ்தக்பிலான ஃபியாலு. எல்லாமே செஞ்சு முடித்தது தான் என்ன செய்யுது? காமிக்குது. சும்ம பிறகு, சும்ம பிறகு, பிறகு பின்பு அப்படிங்கிறது என்னது? இஸ்மு பெயர் சொல். சரிங்களா? ரஜா திரும்பினான், ரஜா திரும்பி சென்றான். இப்போ இது வினைச்சொல். எப்படிப்பட்ட வினைச்சொல்? மாதியான வினைச்சொல், மாதியான வினைச்சொல். சரிங்களா? இப்போ பாருங்க, அல் வலது சிறுவன், ஹரஜ வெளியேறினான். அல் வலது சிறுவன், ஹரஜ வெளியேறினான். இப்போ முன்னாடி இஸ்மு ஒருமையாக வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபியாலு ஒருமையாக தான் வரும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபியால் என்னவாக தான் வருங்க? ஒருமையாக தான் வெளியே வரும். சரிங்களா? அல் வலது சிறுவன், ஹரஜ வெளியேறினான், மினல் பைத்தி வீட்டில் இருந்து. மின் என்பது ஹர்ஃபுல் ஜர்ருங்க, இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜரு செய்யும். பைத்துன் அப்படின்னு இருக்கும். அல் வந்தால் அல் பைத்தூன்னு இருக்கும். மினல் வந்ததுனால மினல் பைத்தீன்னு வருது. வணங்குங்களா? அப்போ வீட்டில் இருந்து வெளியேறினான். எங்கேருந்து வெளியேறினான்? வீட்டில் இருந்து வெளியேறினான். சரிங்களா? வ இன்னும், இந்த வாக்கியத்தினுடைய இதே தொடர் தான். சரிங்களா? வ இன்னும், இந்த வா அத்ஃப். வ இன்னும் ஸஹப வெளியே, ஸஹப சென்றான், இலல் மதரசதி மதரசாவிற்கு சென்றான். மேலே வலது ஒருமையாக இருக்கிறனால ஹரஜ ஃபியாலு ஒருமை, ஸஹப ஃபியாலும் ஒருமை. மதரசதி, இப்போ இலா என்பதும் ஹர்ஃபுல் ஜர்ரு தான். சரிங்களா? வ இன்னும் ஜலச அமர்ந்தான், ஃபிஷ் சஃபி வகுப்பில் அமர்ந்தான். எல்லாமே ஒரே வாக்கியம்தான். சரிங்களா? வ இன்னும் கரஅ படித்தான், வ இன்னும் கதப எழுதினான். அப்போ வீட்டிலேருந்து வெளியேறி மதரசாவுக்கு போனால், வகுப்பறையில் உட்கார்ந்தான், எழுதினான், படித்தான். சும்ம பிறகு ரஜா திரும்பினான், இலல் பைத்தி வீட்டுக்கு திரும்பினான். சும்ம பிறகு ரஜா திரும்பினான், எங்கே? இலல் பைத்தி வீட்டுக்கு திரும்பினான். சரிங்களா? அப்போ இங்கே மாதியான ஃபியாலை வச்சு உங்களுக்கு சில வார்த்தைகளை அமைச்சு தந்தாங்க. இப்போ தம்ரீன், அஸ்இலா பயிற்சி. மன் ஹரஜ யார் வெளியேறினா? ஹரஜல் வலது, ஹரஜல் வலது. அல் வலது ஹரஜ அப்படின்னு எழுதாதீங்க, ஹரஜல் வலது சிறுவன் வெளியேறினான். மின் ஐன ஹரஜ எங்கே இருந்து வெளியேறினான்? மின் ஐன ஹரஜ. அப்போ ஹரஜ மினல் பைத்தி, ஹரஜ மினல் பைத்தி வீட்டிலிருந்து வெளியேறினான். இலா ஐன ஜஹப எங்கே சென்றான்? ஜஹப இலல் மதரசத்தி, ஜஹப இலல் மதரசத்தி. ஐன ஜலச எங்கே அமர்ந்தான்? ஜலச ஃபிஸ் சஃபி வகுப்பறையில் அமர்ந்தான். அகரஅன ஹுனாக்க அங்கே படித்தானா? அகரஅன ஹுனாக்க அங்கே படித்தானா? நஅம் கரஅ ஹுனா, கரஅ ஹுனா அங்கே, கரஅ ஹுனாக்க அங்கே அவன் படித்தான். கதப ஐலன் மேலும் அவன் எழுதினானா? நஅம் கதப ஐலன்.
மேலும் அவன் அங்கே எழுதினான். மின் ரஜா இலல் பைத்தி. மண் ரஜா இலல் பைத்தி, யார் வீட்டுக்கு திரும்பினார். மண் யார், ரஜா திரும்பியது, இலல் பைத்தி வீட்டுக்கு திரும்பியது. ரஜா வலது, ரஜா வலது இலல் பைத்தி, சிறுவன் வீட்டுக்கு திரும்பினான். இங்கே தமிழில் கொடுத்துருக்குறாங்க, இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஆசிரியர் எழுதினார். கத்தபல் முதர்ரிசு, கத்தப முதர்ரிசு, சிறுவன் படித்தான். அல் வலது கர வலது, சிறுவன் படித்தான். ஒவ்வொரு சிறுவரும் படித்தானா. ஆம், ஒவ்வொரு சிறுவரும் படித்தான். இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அரபியை எழுதுங்க. அரபியில் மொழிபெயர்க்கவும். இது முடிஞ்சால் என்ன செய்யுங்க, மொழிபெயருங்க. முடியாத பட்சத்தில் விட்டுருங்க. ஏன்னா இதில் நிறைய வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக என்ன செய்யலாம், இருக்கலாம். முயற்சித்தா முடியாது இல்லை, முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த தமிழை அப்படியே அரபியில் என்ன செய்யுங்க, மாற்றி பாருங்கள். எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒரு 19 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் மாஜித் வகுப்பை விட்டு வெளியே சென்றான். அப்போ ஹரஜல் மாஜிது ஃபில் ஃபஸ்லி ஃபிஸ் சஃபி, சரிங்களா, வகுப்பை விட்டு வெளியேறினான். இங்கே யார் உட்கார்ந்தது, ஹுனாக்க மஞ்சலச, இங்கே யார் உட்கார்ந்தது. இப்படி இந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க, நீங்கள் அரபியில் மாற்றி எழுதி பாருங்கள். நாளைக்கு நாம் ஸிஅலுல் மாதில் முஹாத்தப், சரிங்களா, அதை படிப்போம். சரிங்களா, இறந்த காலம் முன்னிலைத்தன்மை ஒருமை அப்படிங்கிற ஒரு பாடம் வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை நாம் அடுத்த வாரம் படிப்போம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபியால்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்ஃபு செஞ்சு பாருங்கள். நிதானமாக சர்ஃபு செஞ்சு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் சர்ஃபு செஞ்சு பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சர்ஃபு செய்யும்போது தான் அந்த ஃபியால் என்ன மாற்றங்களை அடைகிறது, அது அர்த்தத்தை என்ன மாற்றங்களை அடைகிறது. அப்புறம் நம்ம குரான் ஓதும்போது சில இடங்களில் வரும் ஜஹபூ அப்படின்னு வரும். ஜஹபன்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம், என்னடா ஜஹபூன்னு வருது அப்படின்னு குழம்ப தேவை நீங்கள். அப்போ ஜலஸ்னா அப்படின்னு சில இடங்களில் வரும். ஹதீஸை படிக்கும்போது ஜலஸ்னா மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் பால் அமர்ந்தோம். இப்போ ஜலஸ்னாவா, ஜலசன் தானே படித்தோம் அப்படிங்கிற குழப்பம் வராது. வணங்குதா உங்களுக்கு. அது மாதிரி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஹரஜ்னா மினல் மதீனத்தி, நாங்கள் மதீனாவிலிருந்து வெளியேறினோம். இப்போ ஹரஜன் தானே படித்தோம், ஹரஜ்னான் இருக்க அப்படிங்கிற குழப்பம் வராது. வணங்குங்களா. அப்போ வேறு இடத்துல அது மாதிரி மா ஹரஜ, நாங்கள் வெளியேறவில்லை. அப்போ இந்த மாலாம் வரும்போது எல்லாம் குழப்பமாகும். அப்போ நீங்கள் சர்ஃபு செஞ்சு பார்த்தீங்கன்னா எது மாரூஃப் முஸ்பத்து, மாரூஃப் முஸ்பத்தில் எது ஆண்பால் எதிர்நிலையில் இருக்கிற ஒருமை, எது மறைநிலையில் இருக்கிற ஒருமை, எது எதிர்நிலையினுடைய இருமை, எது மறைநிலையினுடைய இருமை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சர்ஃபு செஞ்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே என்ன செய்யுங்க, சர்ஃபுகள் செஞ்சு பாருங்கள். வார்த்தைகளை எப்படி அமைக்கணுமோ அதன் பிரகாரம் அமையுங்க. இன்னும் இதில் சில முக்கிய சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பாடம் நடத்தும் போது இதனுடைய தொடர்ச்சியாக இதில் இருக்கிற சில சட்டங்களை உங்களுக்கு சொல்லி அடுத்து முஹாத்தபினுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் நடத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது கல்வி ஞானங்களில் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்துவதோடு பயனளிக்கக்கூடிய கல்வியாக அல்லாஹ் நமக்கு இந்த கல்வியை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.